எந்த பக்கம் போனாலும் வந்து நிற்கிறானே. என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ் கியர் போட்டு போனால் கூட ஓடி வந்து வண்டியை பிடிப்பான் போல இருக்கே. சரி, பிரச்சனை நேருக்கு நேரம் சந்திச்சிட வேண்டியதுதான். இந்த வரேன். என்ன இந்த பக்கம் ஏதாவது அட்ரஸ் தொலைச்சு தேடிட்டு இருக்கீங்களா? டேய், உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐ அம் a rich man. தொலைச்சிருவேன் ராஸ்கல். பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் வேலையை முடிக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? முடிக்காத வேலை முடியாது, முடியாத வேலையை முடிக்க முடியாது. இத பாரு, இந்த அகராதி பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன நிலைமையில நின்றுகிட்டு இருந்த உடனே நான் சாமுண்டி கிட்ட கூட்டு போய் என்ன பண்ண நீங்க ஞாபகம் இருக்கா உனக்கு? நல்லா யோசிச்சு பாடுறா. என்ன யோசிச்சு பாத்தியா? பார்த்தேன். வள்ளி எனக்கு செஞ்ச நல்லது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. டேய் பங்காளி, டேய் கையை நீட்டி பணத்தை வாங்கிட்டு இப்படிலாம் பேசாத. இங்க பாரியா, நீ சும்மா வாயை வச்சிருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன். ஆனா நீ அப்பப்ப பங்காளி பங்காளின்னு சொல்ற பாரு, அதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி, இனிமே நான் உன்னை அப்படி கூப்பிடல. நீ எப்ப கார்த்தியை கொல்ல போற? இங்க பார், நீ என்னதான் எனக்கு பணம் கொடுத்தாலும் எனக்கு வள்ளி மேல இருக்கிற விசுவாசம் கார்த்திக்க கொல்ல விடாம என்ன தடுக்குது. டேய், உன் விசுவாசத்தை நீ ஏன் வச்சுக்க? டேய், நான் கொடுத்த பணத்தையாவது திருப்பி கொடுறா. குட் ஜோக்கிங், குட் ஜோக்கிங், குட் ஜோக்கிங். என்னடா பணத்தை கேட்டா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? அது பணத்தை ரொட்டேஷன்ல விட்டாச்சு. என்னது ரொட்டேஷன்ல விட்டியா? யாருக்கிட்டடா? எங்க வள்ளிக்கிட்டதான். புது படத்துக்கு அட்வான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவகிட்ட அப்படியே கொடுத்துட்டேன். வள்ளி அதை வட்டிக்கு கொடுத்துருப்பா. ஏறக்குறைய எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வட்டியாவே வரும் போல இருக்கே. டேய், நான் என்ன செய்ய சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? எல்லாம் நல்லா தான் செஞ்சு வச்சிருக்கு. இங்க பார், கடைசியா கேக்குறேன், கார்த்தி நீ கொல்லுவியா மாட்டியா? மாட்டேன். டேய், இத சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டா? கார்த்திக்க கொல்ல சொல்லி எங்கிட்டே வந்து சொல்றியே, அப்ப உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? டேய், என்னை ஏமாத்திட்டு நீ உயிரோட இருந்துருவியா? உன்ன ஒரு நிமிஷம். என்னடா? என்னைய குத்தி கொன்னுட்டா எல்லா கதையும் முடிஞ்சிடும் நினைச்சிருக்கியா? பின்ன யார்? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் ஒரு குரியர் ஆளை நிப்பாட்டி வச்சிருக்கேன். எதுக்கு? நாம பேசின எல்லா டீடைல்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது அவங்க கிட்ட சீடியா இருக்கு. டேய், தமிழ்நாட்டில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? எல்லா ஸ்டேஷன்லயும் நீ எப்பறம் ஆளை நிறுத்த முடியும்? என்ன என் காதலே பூவை சுத்தலாம்னு நினைக்கிறியா? இது பார், எல்லாமே நீ கொடுத்த பணம் தான். அதுல கொஞ்சம் எடுத்து அதுக்காக செலவு பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இத நீ என்ன நம்ப சொல்றியா? நம்பித்தான் ஆகணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் அவனுக்கு போனை போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லன்னு வையே, அவங்க ஸ்டேஷனுக்குள்ள பாஞ்சிடுவாங்க. பாஞ்சு என்ன செய்வாங்க? அந்த சீடிய இன்ஸ்பெக்டர் தவிர யார்ட்டையும் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கேன். சீடிய மட்டும் பிளே பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க, உங்க பிளே ஸ்டாப் ஆயிடும். போலீஸ் ஸ்டேஷன்ல சிடி பிளேயர்லாம் இருக்காதுடா. அங்க எப்படி பிளே பண்ணுவாங்க? நம்ம மவுண்ட் ரோடு இருக்குல்ல, அங்க ரிச் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்க ஹோல்சேல்ல ஆளுக்கு ஒரு சிடி ஆளுக்கு ஒரு பிளேயர் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் அவங்க நின்னுகிட்டு இருக்காங்க. வீடியோ கால் வேணா போடுறேன், பாக்குறியா? அதையும் ரெக்கார்ட் பண்ண போறியா? குட் பாய். நல்லா என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன். புரிஞ்சதோட ஒரு குட் பாய் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதுதான் உனக்கு நல்லது. இனிமே கார்த்திக்க கொலை பண்ண சொல்லி நீ என்கிட்ட வந்து நிக்கவே கூடாது. நான் ஒரு கொசுவை கூட கொலை பண்ணாதவன். எனக்கு மறுபடியும் நீ வந்து டார்ச்சர் கொடுத்தன்னு வச்சுக்கவன், எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு உன்னை காரைச்சு கொண்டுருவேன். கொண்டு போறேன். ஒரு நிமிஷம் கூட கையை கிழிச்சிக்க போறேன். சேஃப்டியா இருக்கட்டும். இப்படி ஒரு நிமிஷம். அப்படி அப்படி கேட்டு அப்படி அப்படியே அப்படியே. பாய்.
முழுசா கொடுத்துட்டு வா. சரிங்க சார். வாங்க மிஸ்டர் க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட். வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்னங்க சாப்பாடு போடுறாங்கல்ல? ஹலோ, நான் இந்த வீட்டு ஆளு தான். ஓஹோ, எல்லாம் போடுவாங்க. அப்படியா? அப்ப கால் ஆடிக்கிட்டே சாப்பிடலாம். கையால வாயில போட்டு சாப்பிடுவோம். இவன் காலாட்ட சொல்றான். வாங்க சார். என்ன இதெல்லாம் கேமராவோட வந்திருக்கிய? என்னம்மா இது? உனக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே. நேற்றுக்கு ஃபோன் பண்ணேன், இவர் தான் விஷயத்த சொன்னாரு. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு சட்டத்தால சாதிக்க முடியாதது கூட சில விஷயங்களை நம்ம சோசியல் மீடியா மூலமா சாதிக்க முடியும். என்ன சொல்றீங்க? என்னம்மா புரியாதது மாதிரியே பேசுற? மனசு நொந்து போய் வந்த இந்த கிழவனுக்கு சோசியல் மீடியான்னு ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் என் புகழ் பரவுற மாதிரி பண்ணிருக்கியே. இது கூடவா உனக்கு தெரியாது? என்ன பாக்குற? இது சென்டிமெண்ட் உலகமா, எமோஷனலா? அதுவும் ஒரு பொண்ணு பேசுனா நிச்சயமா இந்த உலகம் கேட்கும். சரிதான் சார், மறந்துட்டேன். ஆமா, உன் புருஷன் கார்த்திக் எங்க? அவர் லைசன்ஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. ஓஹோ, இந்த ஸ்கிரிப்ட் ரெடி, நீ படிச்சு பாரு. சாதாரணமா காரு, பைக்கு, நிலம், வீடு இதுங்களெல்லாம் வச்சு கடன் கொடுக்குற கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம கடன் கொடுக்குற கம்பெனியை பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றது என்னன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற தங்க நாணயத்தை கொண்டு வந்து வச்சா அதுக்கு லோன் கொடுப்பாங்கல்ல. தங்க நாணயத்துக்கு அவங்க எங்க சார் போவாங்க? நாம தான் கொடுக்கணும். புரியலையே சார். வள்ளி, ஒவ்வொருத்தருக்கும் டோக்கன் கொடுக்குற மாதிரி நாம ஒரு தங்க நாணயத்தை கொடுக்குறோம். பிறகு அதை வச்சு கடன் கொடுக்குற மாதிரி சேவை செய்யறோம். எப்படி இருக்கு நம்ம திட்டம்? இது நல்லா இருக்கே. சரி இருங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கொடு. நீ ரெடியா? ரெடி சார். வணக்கம். நாங்க நியூ கார்த்திக் ஃபைனான்ஸ்ங்கிற பேர்ல ஏழைகளின் படிப்பு, மருத்துவ செலவு மற்றும் கர்ப்பிணிகளின் மகப்பேறுக்கு ஆவறதுக்கான செலவுன்னு இது வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு நாங்க குறைஞ்ச வட்டி மட்டுமே வாங்குறோம். மத்த எந்த சொத்து பத்திரமோ நகை அடமானமோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஏழைகளின் பண பிரச்சனைய மனதில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இதுக்கு அரசு லைசன்ஸ் தர மாட்டேன்னு மறுத்து எங்க கம்பெனியை நடத்த விட மாட்டேங்கிறாங்க. முழு முனைப்போட நடத்துற இந்த கம்பெனிய கடந்த 10 வருஷமா இந்த துறையில கார்த்திக் ஃபைனான்ஸ் நிறுவனங்கிற பேர்ல நடந்துட்டு இருந்தது உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்பெனி மறுபடியும் நல்லா நடக்கணும்னா பொதுமக்கள் நீங்க எல்லாருமே நினைச்சு இதுக்காக அரசாங்க அலுவலக நம்பருக்கு போன் செஞ்சு உங்க கோரிக்கைகளை வைங்க. உங்களோட கோரிக்கைதே இந்த நிறுவனம் சிறப்பா செயல்படுறதுக்கு உதவும். நன்றி. கட் பண்ணிக்கப்பா. சரிங்க சார். வள்ளி, பிரமாதம். இதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நீயே பாரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதமே சார். ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீ கவலையே படாத. சரி இருங்க சார், சாப்பிட்டு போலாம். வந்துடுறேன். வா வா வா. Happy birthday to you. Happy Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. சீரியஸா? என்ன சர்ப்ரைஸ் இது? பக்கத்தில் தானே படுத்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். எப்போ அரேஞ்ச் பண்ணதில்ல நீ? பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம்.
தேங்க்ஸ். ஏங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு மெழுகுவர்த்தியை ஊதுங்க. மாப்ள ஹாப்பி பர்த்டே மாப்ள. என்னங்க பிறந்த நாள் அதுவுமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? இதுக்கு முன்னாடி என்னோட ஒவ்வொரு பர்த்டேவும் வேற லெவலில் இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவலோட பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தியா, நானே என் பர்த்டே மறந்து போய் தூங்கிட்டு இருக்கேன். அதனால என்னங்க, உங்க பிறந்த நாளை நான் ஞாபகத்துல வச்சிருக்கேன், அது பத்தாதா? இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு மாமா இருக்காக, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா உதவிக்கு ஓடி வர்றதுக்கு ஏரியா மக்கள் இருக்காக. வேற என்ன வேணும்? எல்லாமே சரிதான், பட் ஏங்க வாழ்க்கையில மேடு பள்ளம் இருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லது தாங்க. வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது. ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது சந்தோஷத்தோட உண்மையான மதிப்பு நமக்கு தெரிய வரும்ல. ஒரு கஷ்டம் வந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கு. மாப்ள ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அடுத்த பிறந்த நாள்ல பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்க போகுதுன்னு. அப்படி சொல்லுங்கண்ணே. சரி வள்ளி, மாப்பிள்ள சந்தோஷப்படுற மாதிரி நல்ல கிஃப்டா கொடு. ஓ மாமா, தேங்க்யூ. என்னங்க அப்படி பாக்குறிய? நீ இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும் வள்ளி. இருப்பேங்க. நான் எங்க போக போறேன்? நான் பல தடவை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நீ பண்ணாத தப்புக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோ ஹர்ட் பண்ணி பேசியிருக்கேன். வேணாங்க, நீங்க என்ன வேணும்னு அப்படி பேசுனீங்க? சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சது, அதனால அப்படி பேசுனீங்க. அத போய் எதுக்குங்க இப்ப நல்ல நாள் அதுமா பேசிக்கிட்டு? பாசங்கிறது மனசில் மட்டும் வச்சுக்கிறது இல்லை, அதை வெளியவும் காட்டணும். நீ மட்டும் எப்போவுமே என் மேலே இருக்கிற பாசத்தை வெளியே காட்டிகிட்டே இருந்திருக்க. நான் தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் என் கூடயே நின்றுருக்க. ஆனால் நான் அப்படி இல்லையே, கண்டபடி திட்டியிருக்கேன், சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன் உனக்கு. அதெல்லாம் இப்போ புரியும் போது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு. என்னங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா ஒருத்தவங்க கோவத்தை காட்டினா கூட அதுல இருக்கிற அன்பு தெரியும். புரியலன்னா அவங்க அன்பு காட்டினா கூட நமக்கு புரியாது. நீ என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் கோவப்படும் போதெல்லாம் அதில் இருக்கிற அன்பு உனக்கு புரிஞ்சுது. எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் நீ காட்டிட்டு இருந்த அன்பு எனக்கு புரியாமல் போச்சு. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப கேவலமாலாம் உங்ககிட்ட நடந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். குறிப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் பக்கத்தில் இருந்தாலே போதுமே, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். பட் என்னன்னு தெரியல, மனசு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரினா என்ன செய்யுது? உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை,
உள்ள மனசில் தான் ஏதோ லைட்டாக தகராறு பண்ணுற மாதிரி இருக்கு. நீ என் பக்கத்தில் தான் இருக்க, இருந்தாலும் நான் உன்னை பிரிஞ்சிருவேன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. என்னங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. நீங்க கல்லால் அடிச்சு துரத்துனா கூட நான் உங்களை விட்டு போயிட மாட்டேன். சொல்லால் அடிச்சு துரத்துனா மட்டும் போயிட போறேன்னா என்ன? அதில் நான் அப்படி உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்களே நினைச்சா கூட என்னை கழட்டி விட முடியாது. சீரியஸாக இந்த சிரிப்பை நான் பார்த்துட்டே இருக்கணும். ரொம்ப சுலபங்க. நீங்க பக்கத்துல இருந்தா போதும், நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னங்க சார், ஏய் ஏய் ஏய், யார் யா நீ? கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடாம ஏன் காலில் விழுந்துட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சார். என்ன காரணம்? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் இல்லையா? இவங்களுக்கு பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. அதான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். யார் நீங்க முதல்ல? உனக்கு தெரியுமா இவங்கள? தெரியலங்க, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யார் சார் நீங்க? பாண்டிங்க என் பேரு. சரி, இவங்க ஊருக்காரங்களா நீங்க? இல்லைங்க. பின்ன சரி, என்ன விஷயம்? உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலான்னு வந்தேங்க. சரி, அது டைரக்டா வந்து விஷ் பண்ண வேண்டியதானே, எது காலில் விழுந்துட்டு? அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதான். சரி, நம்பிட்டோம். நம்பிக்கை இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஜெகஜோதியா உங்க பிறந்தநாள கொண்டாடுங்க. உங்களுக்கு பிறந்தநாள் பரிசா ஒன்று கொடுக்கலான்னு நினைச்சேன், முடியல. என்ன நினைச்சீங்க? ரத்தம். ரத்தமா? உங்க பேர்ல ரத்த தானம் பண்ணலாம்னு நினைச்சேன், அது முடியல. பாசம் மனசுல இருந்த போது. சரியா? உங்க பிறந்தநாள் அதுமா எனக்கு ஒரு பரிசு கொடுங்களேன். என்ன வேணும்? ஒரு வேலை வேணும். சரி, கொஞ்ச நாள் பொறுங்க, நானே சொல்லி விடுறேன். சரிங்க, அப்ப நான் வரேன். ஏய், என்னாச்சு? ஏன் அவனவே பார்த்துட்டு இருக்க? இவன் வேலைக்கு வந்த மாதிரி தெரியல. வசுந்தரா கிட்ட வேலை வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன சார் நின்று பார்க்குறீங்க, உட்காந்து பார்க்குறீங்க, சைடா நின்று பார்க்குறீங்க, ரொம்ப நேரமா விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன சார் பார்க்குறீங்க? லைக், ஷேர், கமெண்ட். இதெல்லாம் என்ன சார்? இன்னைக்கு உலகத்துல இதுதாயா டாப்பு. எவ்வளவு லைக்ஸ் கமெண்ட் வருதோ அப்படியே நம்மள உச்சத்துல கொண்டு போய் நிறுத்திடும். வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். சார், காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடாம இப்போ வயிற்றுக்குள்ள குடலு தான் புரட்டி போடுது. இதுல ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு பசியே எடுக்காதியா. சார், இப்போ நேரம் இருக்கும்போதே போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா? காலையில் சுகர் மாத்திரை போட்டேன், கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. விறகு கடை வச்சிருந்தவன் சோசியல் மீடியாவில் சும்மா தையா தக்கான்னு ஆடுனான். அதுக்கு அழுது பாரு லைக்ஸ். இன்னைக்கு ஆடி காரில் போய்கிட்டு இருக்கான். ஆடி சம்பாதிச்சதுனால ஆடி காரில் போறாரோ? சரி, இதனால நம்ம வள்ளிக்கு என்ன பலன்? யோ, நம்ம கஷ்டத்தையோ லாபத்தையோ சோசியல் மீடியாவில் போட்டா உலகத்தில் நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்க்க நமக்கு நிறைய காசு வரியா. அப்படியா? இதுவே நாம நடுத்தருவில் ஆடி அதை பல பேர் பார்த்தா நம்மள பைத்தியம்னு முடிவு பண்ணுவாங்க. உனக்கு மீசை மட்டும்தாயா வளர்ந்துருக்கு, அறிவு வளரலன்னு சொல்ல வரீங்களா? நாலேஜ் வரலன்னு சொல்ல வர்றேன். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப ரோட்ல தையா தக்கான்னு ஆடுறதுக்கும் மேலதாளத்தோட ஸ்டேஜில் ஆடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். வந்துரு.
வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. என்ன 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 வந்துருச்சு? ஒருத்தன் ஒரு லைக் போட்டான். சார் இதுக்கு போய் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி குதிக்கிறீங்க. ஐயோ லைக்ஸ் வருதியா, கமெண்ட்ஸ் வருதியா? வருது வருது வருது.